Good morning, good afternoon, and good evening. வெல்கம் டு கோடெக்ஸ் பிரைம் அரினா. இன்னைக்கு நம்ம ஜாவால ரெண்டு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, எப்படி ஒரு அவுட்புட் வந்து இங்கே கீழே இருக்க இந்த டெர்மினலில் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த டெர்மினல்லேருந்து எப்படி ஒரு யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை ஜஸ்ட் ஒரு ஜாவா நம்ம கோடிங்காக பார்க்காம லைன் பை லைனாக பார்க்காம எப்படி இது இன்டர்னலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ஜாவாவோட ஃபைல் நேம். இதான் நம்மளோட கிளாஸ் நேம். அப்சல்யூட்லி ஃபைல் நேம் என்ன இருக்குது, இன் அவுட்னு இருக்குது. எப்படி இன்புட் வாங்குறது, எப்படி அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம நம்ம ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம், இது வரைக்கும் ஜாவாவில் நம்ம என்ன லைன் வந்து யூஸ் பண்ணோம், இந்த லைன் வந்து யூஸ் பண்ணிருப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆர் பிரிண்ட் எல்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். கரெக்டாக? ஓகே, இப்போதைக்கு அது பிரிண்ட்னே இருக்கட்டும். பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் பிரிண்ட் பண்ண எதை பிரிண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேர்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து தருவீங்க. நான் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தரேன். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து இந்த லைன் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு விஷயத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த லைனை யூஸ் பண்ணி இது இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து எந்த வேர்டிங்ஸ் தந்தாலும் சென்டென்ஸ் தந்தாலும் எது தந்தாலும் அது வந்து கீழே இந்த டெர்மினலில் வந்து பிரிண்ட் தான் ஆக போகுது. பட் இந்த லைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஓகேவா? அப்புறம் இந்த பேரந்தசிஸ்குள்ளே நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா குட் மார்னிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ரன் பண்ணால் எனக்கு வந்து டெர்மினலில் நல்லா பாருங்கள், டெர்மினலில் எனக்கு குட் மார்னிங்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இது எப்படி வந்து பிரிண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஓகே, இந்த சிஸ்டம்ன்றது ஜாவாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் கிளாஸ். ஓகேவா? இந்த இன்பில்ட் கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, யூசர் கிட்ட இந்த இன்புட் வாங்குறதுக்கும், அப்புறம் இந்த பேரந்தசிஸ்குள்ள இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க என்ன வேர்டிங்ஸ் தரீங்களோ அந்த ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்றதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அது எப்படி இந்த சிஸ்டம் டாட் அவுட் வந்து பண்ணனா, இந்த அவுட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து சொல்லுவோம். ஓகே, சரி, இந்த அவுட்புட் ஸ்ட்ரீமோட வேலை என்ன? இந்த அவுட்புட் ஸ்ட்ரீமோட வேலை இந்த டபுள் கோட்ஸ்குள்ள இருக்குல்ல, இந்த பேரந்தசிஸ்குள்ள இந்த டபுள் கோட்ஸ்குள்ள இருக்குல்ல, இந்த டபுள் கோட்ஸ்குள்ள இருக்க இந்த டேட்டாவை இது டைரக்டா இந்த கீழே இருக்க கன்சோலுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே, கன்சோலுக்கு சென்ட் பண்ணிடுச்சு. கன்சோல்னா வேற எதுவும் கிடையாது, இந்த டெர்மினல். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம் டாட் அவுட்குள்ள இருக்கிற இந்த அவுட்ன்ற இந்த அவுட்புட் ஸ்ட்ரீமோட வேலை என்னன்னா, இந்த உள்ள இருக்க டேட்டாவை இந்த டெர்மினலுக்கு சென்ட் பண்றது தான் இதோட வேலை. ஓகேவா? இந்த சிஸ்டம் டாட் அவுட்டோட பர்பஸ் வந்து இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டாட் பிரிண்ட். அப்போ இன்ன நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த டாட் பிரிண்ட்னு எதுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, டேட்டாவை கீழே வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்போ டேட்டாவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான், வேற எதுக்காகவும் கிடையாது. ஸோ உள்ள இருக்க டேட்டாவை இந்த டெர்மினலில் வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த டெர்மினலில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் இந்த லைன் வந்து யூஸ் ஆகுது, ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிரிண்ட்னு மட்டும் போட்டோம். ஸோ இந்த பக்கத்தில் எல்என் வந்து எதுக்கு போடணும்னா, இப்போ இதே மாதிரி நான் கீழே வந்து நெக்ஸ்ட் ஒரு லைன் வந்து நான் தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இதே மாதிரி நான் தரேன். வந்துட்டு குட் நைட்டுன்னு மட்டும் மாற்றிக்கலாம். நைட்டுன்னு மட்டும் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை ரன் தந்தா என்ன ஆகும்னா, பாருங்க, குட் மார்னிங், குட் நைட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே லைன்லேயே அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு. அதை மாதிரி ஆகாமல் எனக்கு இந்த லைன் வந்து ஒரு லைனில் எனக்கு பிரிண்ட் ஆகணும், கீழே இருக்க நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த எல்என் வந்து நம்ம தருவோம். ஓகேவா? எல்என் தந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். ரெண்டு சென்டென்ஸ் வந்து தனித்தனி லைனில் வந்து பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் லைனில். ஸோ குட் மார்னிங் அண்ட் குட் நைட். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து உங்களோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகுது, டெர்மினலில் வந்து பிரிண்ட் ஆகுது. எப்படி இன்ன வரைக்கும் டெர்மினலில் பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுருப்பீங்க. நெக்ஸ்ட்டு யூசர் கிட்டேருந்து எப்படி இந்த டெர்மினல்லேருந்து நம்ம இன்புட் வாங்குறோம் அதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அவுட்புட் வாங்குறதுக்கு நம்ம சிம்பிளாக வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு சொல்லிட்டு.
ஆனா இன்புட் வாங்குறதுக்கு நம்ம வந்து ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம் ஜாவால. ஓகேவா? அது எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா கிளாஸுக்கு மேலே தான் இம்போர்ட் பண்ணுவோம். எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா இம்போர்ட் ஜாவா டாட் util டாட் ஸ்கேனருக்கு எக்ஸ் மற்றும் கேப்ஸ் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு கடைசியா வந்து செமிகோலன் ஒன்று வச்சிடணும். அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டா ஸ்கேனர் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஸ்கேனரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஓகே, அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? எதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்? நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து யூசர் கிட்ட இருந்து நான் வந்து இன்புட் வந்து வாங்க போறேன். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்கேனர் மூலியமா ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து இன்புட் வாங்க போறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றது? ஓகே, பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கீழே அந்த மெயின் லைன் கீழே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேனர் எஸ்கேப்ஸ் ஓகே ஸ்கேனர்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஆப்ஜெக்டோட பேர் வந்து நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், ஆப்ஜெக்டோட பேரே வந்து இன்னு நான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ண போறேன், இன்புட் வந்து வாங்க போறேன். ஓகேவா? ஈக்குவல் டு நியூ திருப்பியும் ஸ்கேனர் எஸ்கேப்ஸ் ஸ்கேனர்னு கொடுத்துட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இந்த பிராக்கெட் உள்ள நம்ம ஒரு விஷயம் வந்து தருவோம். ஓகேவா? என்ன தர போறோம்னா சிஸ்டம் டாட் இன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து தர போறோம். இன்ன உங்களுக்கே வந்து லைட்டா ஒரு ஸ்பார்க் ஆயிருக்கலாம். சிஸ்டம் டாட் இன் நம்ம போன டைம் ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்கு சிஸ்டம் டாட் அவுட்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து யூஸ் பண்ணோமா? கரெக்டா? அதே மாதிரி இன்புட் வாங்குறதுக்கு சிஸ்டம் டாட் இன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லைன் வந்து யூஸ் பண்ணோம். சிஸ்டம் டாட் இன்னா என்னது? இன்புட் ஸ்ட்ரீம். போன டைம் வந்து அவுட் வந்து அவுட்புட் ஸ்ட்ரீம், இன் வந்து இன்புட் ஸ்ட்ரீம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஸ்டம்ன்ற கிளாஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இதை மாதிரி வாங்குறதுக்கான ஆக்சஸ்லாம் இருக்கும். அதனால தான் அந்த சிஸ்டம்ன்ற வேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். டாட் அவுட்னா அவுட்புட் ஸ்ட்ரீம், டாட் இன்னா இன்புட் ஸ்ட்ரீம். அங்க அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அதனால அங்க வந்து டாட் அவுட். இங்க இன்புட் வந்து வாங்க போறோம். அதனால சிஸ்டம் டாட் இன்னு சொல்லிட்டு இந்த பேராந்தசிஸ்குள்ள வந்து தரணும். எஸ் வந்து கேப்ஸ் சிஸ்டம் டாட் இன். ஓகேவா? கடைசியில வந்து ஒரு செமிகோலன். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த இன்னுன்ற ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்றப்ப என்னால வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து என்னால வந்து இன்புட் வந்து வாங்க முடியும். ஓகேவா? டெர்மினல்ல இருந்து. ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் டாட் எப்படி சிஸ்டம் டாட் அவுட் வந்து டேட்டாவை வந்து ப்ரோக்ராம்லேருந்து டெர்மினலுக்கு, அதாவது இந்த ப்ரோக்ராம்லேருந்து டெர்மினலுக்கு சென்ட் பண்ணுச்சோ, இந்த சிஸ்டம் டாட் இன்னுன்ற லைன் என்ன பண்ணும்னா, டெர்மினல்ல நீங்க குடுக்குற இன்புட் இருக்குல்ல, அத வந்து ப்ரோக்ராம்க்கு வந்து சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அத வந்து நம்ம திருப்பியும் பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து கீழ வந்து டெர்மினல்ல வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப வந்து எப்படி வந்து இன்புட் வாங்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து நீங்க ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன். ஸ்ட்ரிங்ல இன்புட் வாங்கணும்னா strng அத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே நீங்க வந்து நம்பர்ஸ்ல இன்புட் வாங்கணும்னா இன்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் வந்து நியூமெரிக்கல் வேல்யூல வந்து நான் வந்து இப்போ வந்து இன்புட் வாங்க போறேன். ஸோ இன்ட் எப்பயுமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லிருப்பேன். எப்படி ஒரு இன்புட் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு. அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணிட்டோமா, இன்ட்ன்னு சொல்லிட்டு டேட்டா டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வேரியபிளுக்கு வந்து ஒரு நேம் வைக்கணும். ஓகேவா? வேரியபிளோட நேம் வந்து ஏ. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த லைனை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படிதான் அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து வாங்க போறோம் யூசர் கிட்ட இருந்து. இப்ப என்ன பண்ணணும், இத மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டோட பேர் ஐஎன். ஓகேவா? இன் சொல்லிட்டு டாட் நெக்ஸ்ட் ஐஎன் ஐ மட்டும் கேப்ஸ் ஐஎன்டி. ஓகேவா? இத வந்து நம்ம வந்து இந்த லைனை வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிட்டு கடைசியா ஒரே ஒரு செமிகோலன் வந்து வச்சிடணும். இது வந்து என்னன்னா இன்டீஜருக்கு இன்புட் வாங்குறதுக்கு நம்ம வந்து இப்படி வந்து பண்ணுவோம். ஓகேவா? டாட் நெக்ஸ்ட் ஐஎன்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தருவோம். ஓகேவா? இதுவே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நான் வந்து வாங்கணும்னா இப்போ இந்த இடத்துல இதை எடுத்துட்டு எஸ் மற்றும் கேப்ஸ் ஸ்ட்ரிங்கு ஏ. அப்ப இந்த இடத்துல ஆயிடும் என்ன ஆயிடும்னா இந்த நெக்ஸ்ட் இருக்குல்ல,
நெக்ஸ்ட்டுக்கு பதிலா இன்ட் வராம லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா?